வீஸ்டார்ம் வாங்கி 2 இயர்ஸில் இது 3வது பேட்டரி நான் சேஞ்ச் பண்ணுறேன். வீஸ்டார்ம் ஸ்டாக்லேயே வந்து எக்ஸைட் பேட்டரி தான் வரும். 1 இயர் கூட ஆகலை, எனக்கு பேட்டரி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மறுபடியும் கம்பெனியில் கொடுத்து அதை வந்து நான் கிளைம் பண்ணி இன்னொரு எக்ஸைட் பேட்டரி வந்து எனக்கு போட்டு கொடுத்தாங்க. அதுவும் 1 இயர் கூட எனக்கு வரல. மறுபடியும் அந்த பேட்டரி என்னால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ புது பேட்டரி தான் சேஞ்ச் பண்ணணும். வீஸ்டார்ம் பொறுத்தவரையும் நிறைய பேர் வந்து 1 இயர் தான் அதில் வந்து பேட்டரி லைஃப் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வந்து எக்ஸைடே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமரான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அமரான் பேட்டரி போடலான்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டு வண்டியை விட்டால் சீட்டை கழட்டுறதுக்கு டூல்ஸ் வந்து கேட்டாங்க. ஏன்னா பைக்ஸில் வந்து அந்த சீட்டு கழட்டுறதுக்குலாம் டூல்ஸ் இருக்கும். டூல்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா டூல்ஸை காணோம். உள்ளே இருக்க டூல்ஸு கிட்டத்தட்ட ஒரு 5-6 டூல்ஸை காணோம். என்னடா இது டூல்ஸை காணோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ரிமைண்ட் பண்ணி பார்த்தேன். கடைசியில் நம்ம சர்வீஸ் சென்டரில் தான் பசங்க வேலையை காமிச்சிருக்கானுங்க. ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு ஃபைபர் கிளாத் புதுசாக வாங்கி சீட் கடியில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ்க்கு வந்து விட்டுருந்தேன். விட்டுட்டு திரும்பி வீட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபைபர் கிளாத்தை காணோம். அதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணி அது வந்து தூக்கி போடுற நிலமையில் உள்ள பழைய ஃபைபர் கிளாத்தை வந்து அதில் வச்சுருந்தாங்க. அப்போவே வந்து நான் கெஸ் பண்ணிட்டேன், இது வந்து சர்வீஸ் சென்டர் தான் எடுத்து மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இது மட்டும் கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டுக்கும் அதே சர்வீஸ் சென்டரில் வேறு ஒரு பொருள் வந்து காணா போயிருக்கு. ஏன் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியாது. இந்த சர்வீஸ் சென்டர் மட்டும் கிடையாது, இந்தியாவில் நிறையா சர்வீஸ் சென்டர் இந்த மாதிரி இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கூட விட்டு வைக்க மாட்டாங்க, அதையும் தூக்கிடுறாங்க. எனக்கு இந்த பேட்டரி மாத்திர சுச்சுவேஷன் வரல அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் கூட தெரிஞ்சிருக்காது. இது மாதிரி நிறையா பேர் வந்து வண்டியில் டூல்ஸ் இருக்கா என்னன்னு கூட தெரியாமல் புது வண்டி வாங்கி இன்னும் வரையும் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. சர்வீஸ் சென்டர் விடும்போது நீங்கள் டூல்ஸு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் விடுங்க. நீங்கள் வந்து எப்போ வந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. ஏன்னா டூல்ஸ் வந்து எப்போவுமே மஸ்ட் வண்டியில் இருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் சர்வீஸ் சென்டரில் வந்து விடுற ஆளாக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக விடுங்க. இன்க்ளூடிங் பெட்ரோலை கூட வந்து அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. சில பேர் பண்ணுற தப்புனால வந்து ஒட்டுமொத்த சர்வீஸ் சென்டருக்குமே வந்து கெட்ட பேர். ஃபைனலாக நம்ம பேட்டரிக்கு வருவோம். இந்த அமரான் பேட்டரி வந்து 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட 1600க்கு வாங்கியிருக்கேன். இதே பேட்டரி வந்து என்னோட ஃப்ரெண்டு 1400க்கு வாங்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு நியர்பை எங்கே சீப்பாக இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.